hello, welcome back to my channel Swati's Wonderland. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஸ்வாசா குரூப்ஸோட ஸ்டூடண்ட் சீரிஸ் டே 3 பார்க்க போறோம். ஆர்கானிக்கா நேச்சுரலா ஸ்கின் கேர் அண்ட் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிற நிறைய பிராண்ட்ஸ் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வரேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிராண்ட் விபா ஆர்கானிக்ஸ். ஸோ இவங்க மதுரையிலேருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவும் ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. கிட்டத்தட்ட 70+ ப்ராடக்ட்ஸ் இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ அத்தனை ப்ராடக்ட்ஸும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஸ்கின் டைப் அண்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஃபுட் கேர் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ ஹேர் ஆயில், ஹேர் ஸ்ப்ரே, ஹேர் டை, ஹேர் ஜெல், ஷாம்பூ, கண்டிஷனர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி ஃபேஸுக்கு வருவோம். ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் டோனர்ஸ், சீரம்ஸ், ஃபேஸ் ஜெல்ஸ், ஃபேஸ் பேக், ஃபேஸ் மாஸ்க், பீல் ஆஃப் மாஸ்க், ஃபேஸ் ஸ்க்ரப், டால்க் ஃப்ரீ பவுடர், லிப்ஸ்டிக், லிப் பாம், லிப் ஸ்க்ரப் அண்ட் க்ரீம்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஸ்கின் பிரைட்டனிங் க்ரீம், ஃபேர்னஸ் க்ரீம், குங்குமாதி க்ரீம், அப்புறம் பாடி லோஷன், பாடி சால்ட், ஷவர் ஜெல் அண்ட் சோப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. மில்டன் போர்லையும் வச்சுருக்காங்க அண்ட் கோல்ட் ப்ராசஸ்லையும் வச்சுருக்காங்க. அண்ட் இவங்க கால் கூட விட்டு வைக்கலைங்க. ஃபுட் ஸ்க்ரப், ஃபுட் க்ரீம் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸும் கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவ்வளோ ப்ராடக்ட்ஸும் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு அதை அழகாக பேக்கிங் பண்ணி லேபிள் பண்ணி சேல்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட கஸ்டமர் ரிவ்யூஸும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. அண்ட் நான் இவங்களது பர்சனலாக வந்து குக்கும்பர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ சாஃப்டாக ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே குக்கும்பர் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஸோ அந்த வகையில் இது ரொம்ப ஸ்மூத்தாகவும் நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. நல்ல ரிசல்ட்ஸும் கொடுத்துட்டு வருது. ஸோ இவங்களோட குக்கும்பர் மாய்ஸ்சரைசர் ஹைலி ரெக்கமெண்டட். உங்களுக்கு எந்த விதமான ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அவங்க கிட்ட கஸ்டமைஸாக கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இவங்களோட ஃபாஸ்ட் மூவிங்கான சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு இப்போ ஸ்பெசிஃபிக்காக காட்ட போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இவங்க ப்ராடக்ட்ல நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பீ ஃபேஸ் டோனர். டோனர்ஸில் வந்து நம்ம நிறைய ஃப்ளேவர்ஸ் பார்த்துருக்கோம். பட் ப்ளூ பீங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவருங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஸ்கின் பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், நல்லா வந்து கலரும் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ளூ பீயோட எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் நியாசினமைட் ஆக்டிவெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே ஸ்கின் பிரைட்டன் பண்ணும். ஸோ ஜென்ரலாக நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரும்போது நம்ம சிடிஎம் ப்ராசஸ் பண்ணுவோம் இல்லையா, கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த டோனர் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹைட்ரேட்டடாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ டெய்லி நீங்கள் ட்வைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷியா பட்டர் மாய்ஸ்சரைசிங் சோப். ஸோ இந்த சோப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பட்டர்ஸ் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆல்மண்ட் ஆயில், விட்டமின் ஏ ஆயில், இது எல்லாமே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. வின்டர் சீசனில் நிறைய பேருக்கு வந்து ட்ரை ஸ்கின் ஆகும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் இந்த மாதிரி மாய்ஸ்சரைசிங் சோப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பேக்கேஜிங்கும் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டாக வந்து பாக்ஸ் பண்ணி லேபிள் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இவங்களோடது பார்த்தீங்கன்னா மஞ்சஸ்டா கோல்டு ப்ராசஸ் சோப். இவங்க கோல்டு ப்ராசஸ்லையும் மெல்டன் போர் ரெண்டுலையுமே வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ மஞ்சஸ்டா சோப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 டைப் ஆஃப் ஆயில்ஸ் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஷியா பட்டரும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்ல பிக்மெண்டேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஃபேஸில் வந்து ஸ்பாட்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இது எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அவங்க மஞ்சஸ்டா ஸ்டிக்ஸ் வந்து ஆயிலே இன்ஃப்யூஸ் பண்ணி மஞ்சஸ்டா ஆயிலும் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும். நானும் வந்து கிளாஸில் வந்து இது சொல்லி கொடுத்துருக்கேன் மஞ்சஸ்டா சோப்பை. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ஸ்கின் பிரைட்டன் பண்ணுது, நல்ல கலர் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா சோப். வந்து மெல்டன் போர் சோப். ஸோ ட்ரை ஸ்கின்க்கு வந்து நல்லா சூட் ஆகும். ஸோ இந்த பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறதுனால உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும் அண்ட் மாய்ஸ்சரைசிங்காகவும் வச்சுருக்கும். நெக்ஸ்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் ஷாம்பூ. ஸோ இதில் ரைஸ் வாட்டர் அண்ட் ரைஸ் ப்ரோட்டீன் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. கண்டிஷனிங் ஏஜென்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பேபிஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஹேர் வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஸ்மூத்தாகவும் வச்சுக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ரைஸ் வாட்டர் ஷாம்புல. ஸோ ஜென்ரலாகவே நம்மளுக்கு ரைஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கேருக்கும் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஸ்கின் கேருக்கும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இவங்களது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சீரம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சீரம் இது. ஸ்கின் பிரைட்டனிங் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எல்லாமே க்யூர் பண்ணும். ஸோ இதை நீங்கள் வந்து நைட் சீரமாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு இருக்கணும், அந்த ஷைனிங்காக கொரியன் ஸ்கின், கிளாஸி ஸ்கின் வேணும்னு கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இவங்களோடது வந்து ரெட் வைன் ஜெல். ஸோ ரெட் வைன் ஜெல்லை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ரிங்கிள்ஸ் வந்து குறையும். ஃபேஸுக்கு வந்து நல்ல ஷைனும் கொடுக்கும். ஸோ
ஸோ பாருங்கள் எவ்வளோ கன்சிஸ்டன்சி ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குது. ஸோ குழந்தைங்க பக்கத்துலலாம் வச்சிடாதீங்க. ஸோ பாருங்கள் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ பாருங்கள் என்னோடய ரைட் ஹேண்ட் சைடுக்கும் இப்போ ஜெல் அப்ளை பண்ண சைடும் நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கே அந்த ஷைனிங் வந்து உங்களுக்கு தெரியும். உங்களோட மாய்ஸ்சரைசர் நான் சொன்னேன் இல்லையா, நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்குது, நல்லா ஸ்கின்னும் சாஃப்டாகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக இது யூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து போர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து போகணுங்கிறதுக்காக தான் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து போர்ஸ் எல்லாமே வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் நிறைய விதமான லைட் ஆயில்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால நல்ல எஃபெக்டிவாக ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் இந்த ஹேண்டில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஃபேஸில் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லா அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இவங்களோட கொக்கோ லிப் பாம் அப்படியே எக்ஸாக்டாக சாக்லேட் மாதிரியே இருக்குது. சாக்லேட் ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து கொக்கோ பவுடர், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வின்டருக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பேபிஸ் கூட யூஸ் பண்ணலாம். இதே இப்போ சாப்பிட்லாம் போல் இருக்குது பிகாஸ் அப்படியே எக்ஸாக்டாக சாக்லேட் ஸ்மெல் வருது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ளேவர். ஸோ சாக்லேட் யாருக்கு தான் பிடிக்காது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டெய்னர்ஸ் எல்லாமே பாருங்களேன், இவங்களோட எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நீட்டான பேக்கிங்கில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ 500 rupees மேலே வாங்குற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. 550 rupeesக்கு ஒரு சூப்பரான ஒரு காம்போ பேக் கொடுத்துட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 varieties ஆஃப் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வரும். அதுவும் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க MSME ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அண்ட் NSDAயும் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. இவ்வளோ ப்ராடக்ட்ஸும் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கணுன்னு உங்களுக்கே ஆர்வமாக இருக்குல்ல. ஸோ வாங்க அவங்க கூட பேசலாம். ஹாய் மேம், ஐ எம் ஜெயந்தி ஃப்ரம் மதுரை. விபா ஆர்கானிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன் மேம். என்னோடய ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு கஸ்டமைஸ்டாக வந்து நான் நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கஸ்டமரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். அவங்கக்கிட்ட வந்து ஸ்கின் டைப் என்ன, அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு ஸ்கின் கன்சர்ன் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட யூசேஜுக்கு வந்து எந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு எல்லாமே போட மாட்டாங்களா. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு எது வந்து ஈஸியாக இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அவங்க ஸ்கின் வந்து கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் கஸ்டமைஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் மேம். 5 months பேக் வந்துட்டு நான் விபா ஆர்கானிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வந்துட்டு நான் வந்து ஆரம்பித்தேன். அது வந்துட்டு எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் 1 year பேக்லேயே வந்து நான் வந்துட்டு டிப்ளமோ இன் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு கோர்ஸ் வந்து முடித்தேன். அப்புறமேல் வந்துட்டு ஃபஸ்ட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து சோப் மேக்கிங் ஸ்வாசா குரூப்ஸில் சுவாதி மேம் உங்களோட கிளாஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஜாயின் பண்ணி நான் வந்துட்டு செய்ய ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படியே வந்து ஒவ்வொன்றா வந்து செஞ்சுட்டே இருந்தேன். பக்கத்தில் எல்லாருக்குமே நெய்பர்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இருந்தேன். எல்லா ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லவும் தான் சரி இப்போ தான் வந்துட்டு நான் 6 months ஆகுது மேம். இப்போ வந்துட்டு வெளியில் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். நம்மக்கிட்டேயும் சில ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லா கிட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஓனாகவும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் தரோம் மேம். நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து 70க்கு மேலேயே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது மேம். கஸ்டமரோட இது கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணுறதுனால நம்ம ஆரம்பித்து இப்போ ஒரு 5 months இருந்தால் கூட நம்மளால் இத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்க முடியும் மேம். இன்னும் வந்துட்டு கஸ்டமர் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் புதுசாகவும் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுக்க முடியும் மேம். எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டு ஒன்றை மட்டும் வச்சுட்டு சேல்ஸ் பண்ணுறது இல்லை மேம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வந்து கஸ்டமரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி அப்பயே ஃப்ரெஷ்ஷாக வந்து செஞ்சு அப்படி அப்படியே கொடுத்துறது மேம். எதுவுமே வந்து நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் வந்து வச்சுக்கிறது இல்லை மேம். எனக்கு வந்துட்டு ஃபேமிலி சப்போர்ட் வந்துட்டு இல்லாமல் வந்து இந்த அளவுக்கு வந்து என்னால் வந்திருக்க முடியாது மேம். எனக்கு வந்துட்டு எங்கள் பசங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு பேக்கேஜிங் முதற்கொண்டு கொரியர் சென்ட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நாங்கள் தான் மேம் பண்ணுறோம். இது வரைக்கும் யாருமே வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு வேலைக்கும் நான் வச்சுக்கல. எல்லாம் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இதிலையே நம்மளால் இன்னும் வந்துட்டு நம்மளால் மூவ் பண்ணி போக முடியுது.
ஸ்வாசா குரூப்ஸில் தான் மேம் என்னோட ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சோப் மேக்கிங் கிளாஸே வந்துட்டு நான் சுவாதி மேம் உங்கள் கிளாஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணேன். நான் அதில் இருந்து தான் நான் வந்துட்டு அப்படியே என்னோட ஜெர்னியே ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அப்படியே ஸ்வாசா குரூப்ஸில் வர ஒரு எல்லா காஸ்மெட்டிக் ரிலேட்டட் எல்லா கிளாஸஸுமே நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். நான் இப்போ அப்கமிங் எல்லா கிளாஸஸுமே வந்து அட்டன் பண்ணி ஏன் அப்படின்னா இன்னும் நம்ம இதை பற்றி வந்துட்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி நான் வந்து கற்றுக்கிட்டு படித்து இருந்தால் கூட ஒரு ஃபார்முலேட்டராக இருந்தால் கூட நம்மளால் வந்துட்டு இன்னும் வந்து என்னால் வந்து ஃபஸ்ட்டு என்னால் கோப்பாக வந்துட்டு என்னால் வந்து ஆரம்பிக்க முடியல பிஸ்னஸை. அப்போ வந்துட்டு நம்மளோட சேர்ந்து இப்போ வந்து ஸ்வாசா குரூப்ஸில் இணைஞ்சதுக்கப்புறம் எப்படின்னா இத்தனை பேர் நமக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் வந்து இருக்காங்க. அப்போ இவங்களாம் பண்ணுறாங்க. அப்போ அப்படி இருக்கிறப்போ வந்து நம்மளாலையும் வந்து பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு கோப்பு எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்தது ஸ்வாசா குரூப்ஸில் வந்து இணைஞ்சதுக்கப்புறம் தான் மேம். நான் நிறைய கிளாஸஸ் கிட்டத்தட்ட ஒரு 15+ கிளாஸஸ் மேலே அட்டன் பண்ணியிருக்கேன். இதனால தான் டெப்த்தாக வந்து நமக்கு நாலேஜ் வந்து கிடைச்சதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து டெப்த்தாகவே காலை ஊண்டி சரி நம்மளும் ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்துட்டு இதில் வந்து அடுத்தடுத்து வந்துட்டு நம்ம அப்கிரேட் ஆகி போயிட்டே தான் இருக்கணும். அதுக்கும் வந்து ஸ்வாசா குரூப்ஸ் மேம் உங்களையும் வந்துட்டு நான் அப்ரோச் பண்ணிட்டு தான் மேம் இருக்கேன். நானும் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். பசங்கள்லாம் காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரி நமக்குன்னு நம்ம எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு கிளாஸஸாக நானும் வந்து படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 years 6 yearsஸாக நான் ஒவ்வொரு கோர்ஸாக படிச்சுட்டு தான் இருக்கேன். பேக்கிங் பண்ணுவேன், குக்கிங் கிளாஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமே ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். டெய்லரிங்கில் வந்துட்டு அதில் ஒரு டிப்ளமோ முடித்தேன். அப்புறமேல ப்ரூச் ஒர்க்கு இந்த மாதிரி எது புதுசாக வந்துகிட்டே இருக்கோ அது எல்லாமே நான் கற்றுக்கிட்டே தான் இருந்தேன். அப்போ வந்துட்டு எது வந்து அப்படியே வந்துட்டு சரி சோப் மேக்கிங்கும் வந்துட்டு ஃபஸ்ட் இதுவும் வந்து நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற நோக்கத்தில் வந்து கற்றுக்கல. எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் நான் படிக்க வந்தேன். அப்புறமே பார்த்தோம்னா இந்த இது வந்து நம்ம ஃபீல்டு வந்து என்னை வந்துட்டு இதை நோக்கி வந்துட்டு ஒரு பிஸ்னஸாக கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு இழுத்துட்டுருச்சு. அது மாதிரி வீட்டில் இருக்க எல்லா லேடிஸுமே வந்துட்டு டிவி பார்த்துட்டு எனக்கு டிவி பார்க்குறதெல்லாம் அவ்வளோக்கா பிடிக்காது. சீரியல்லாம் பார்க்குறது இல்லை. அப்புறம் ஃபோனில் வந்து முன்னாடி பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் ஏதாச்சும் அமௌண்ட் இருந்தோம்னா முன்னாடிலாம் போய் ஒரு சாரீ வாங்க இந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போல்லாம் அந்த மாதிரி டிவி பார்க்குறதில்ல. யாருக்கும் வந்துட்டு ஃபோனும் வந்துட்டு அடித்து சும்மா இருக்க டைம்லாம் வந்துட்டு எப்பயுமே ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து அந்த அமௌண்ட்டில் வந்து நான் கிளாஸ் வந்து சேர்ந்துருவேன். அப்போ ஏன் நமக்கு தெரிஞ்சே இருந்தால் கூட நான் ஏன் அதை திரும்ப அமௌண்ட் பே பண்ணி படிக்கிறேன் அப்படின்னா நம்ம இன்னும் வந்து அதை டெப்த்தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போ நமக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் மற்றவங்க எப்படி பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு அவங்க மூலியமாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்போ அந்த டிப்ஸ் கூட வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஏதோ ஒரு மோட்டிவேஷன்னாச்சும் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நான் வந்து இப்படியே வந்தது தான் இந்த பிஸ்னஸ் வந்து என்னை வந்துட்டு ஒரு பிஸ்னஸாக கொண்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த லைன் வந்து என்னை இழுத்துட்டு போச்சு. இது மாதிரி வீட்டில் இருக்க லேடிஸ் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வேறு எதுக்கோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டாக பண்ணுறத உங்களோட நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரீ டைம் வந்து வெறும் டிவி சீரியல் இதெல்லாம் பார்க்குறத விட வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஸ்வாசா மேம்லாம் வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு நிறைய கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த இதுதான் எடுக்கணும்னு இல்லை. நீங்கள் வந்து எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ இப்போ நானும் எல்லாமே நிறைய கற்றுக்கிட்டேன். சாக்லேட் மேக்கிங் பண்ணியிருக்கேன், எல்லாமே சரி டிராப்பிங் எல்லாமே. ஆனால் அதெல்லாம் வந்து எப்படின்னா நான் எனக்குன்னு மட்டும்தான் பண்ணிக்குவேன். இப்போ வீட்டில் எங்களுக்கு தேவையா பேக்கிங் கேக் பண்ணணுமா நாங்கள் பண்ணிக்குவோம், ப்ரௌனி பண்ணணுமா பண்ணிப்போம், அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒன்று வந்துட்டு அவங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவே தன்னை நோக்கி இழுத்துட்டு போகும். அந்த மாதிரி வந்து நீங்களும் பண்ணுங்க. உங்களுக்கும் வந்துட்டு ஸ்வாசா குரூப்ஸும் வந்துட்டு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ இவ்வளோ நேரம் ஜெயந்தி மேம் வந்து ஸோ ஸ்வீட்டாக வந்து நிறைய உங்களோட பிஸ்னஸ் பற்றி சொன்னாங்க அண்ட் உங்களுக்கான சில டிப்ஸும் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பட்டிங் ஆண்டர்ப்ரனரோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். பை.